मीडिया में भी सर सर मीडिया के अंदर में काफी चर्चा हुई है ये केस जो मैं आपको बताने वाला हूं। तमिलनाडु के अंदर में तिरुचेंतुराई इन तिरुचिरापल्ली डिस्ट्रिक्ट है तमिलनाडु में। वहां 1500 साल पुराना सुंदरेश्वर टेम्पल मंदिर वहां मौजूद थे और वहां बेचारे एक वहां के गांव में रहने वाले பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்படக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இது குறித்து பேசி வருகிறார். தொடர்ந்து இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார் வணக்கம். தமிழகத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டி அவர் அறிமுகம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதனுடைய முழுமையான பின்னணி என்ன? இந்த மசோதா தற்பொழுது இத்தனை விவாதங்களை ஏற்படுத்தியதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்திருக்கிறார். எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதா மீதான அறிமுகத்தில் பேசிய பல்வேறு எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் இந்த மசோதா இந்திய அரசியல் சாசனத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது எனவும் இந்த மசோதாவை அறிமுகம் செய்யவோ அல்லது நிறைவேற்றவோ கூடாது என்று அவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இருப்பினும் இந்த மசோதாவை நிலைக்குழுவினுடைய பரிசீலனைக்காக அனுப்ப வேண்டும் என பாஜகவின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த மசோதா தற்போது எதிர்ப்புக்கிடையே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பதிலளித்தார். அதிலிருந்து நாம் தற்போது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான டேக் அவே மட்டும் என்னவென்று பார்த்தோமேனால், இந்த மசோதா உமீத் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒருங்கிணைந்த வகுப்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் மற்றும் மேம்பாடு சட்டம் என்பதை சுருக்கி இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது இனி உமீது சட்டம் என்று அழைக்கப்படும். மற்றொன்று, இந்த மசோதா என்பது தேர்வு குழுவினுடைய பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மசோதா நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படாது என்பது உறுதியாகி இருக்கின்றது. இந்த மசோதாவின் மீது இன்னும் விரிவான மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்காக இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை பொறுத்தவரை எல்லா கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் உறுப்பினராக இருப்பார்கள். அவர் தங்களுடைய ஆழமான கருத்துக்களை தெரிவித்து அந்த குழு ஒரு பரிந்துரை ஒன்றை வழங்கும். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது இதில் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்ற மாதிரி எந்த ஒரு அமைப்பினுடைய நிறுவனத்தின் சுதந்திரத்திலும் தலையிடக்கூடிய அம்சம் எதுவும் இதில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது யாருடைய உரிமையும் பறிப்பதற்கான மசோதா அல்ல, மாறாக இதுவரை உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த உரிமையை வழங்குவதற்கான மசோதா தான் இந்த மசோதா என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தில் இதுவரை பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ அல்லது இஸ்லாமிய சமூகத்திலேயே இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த மற்றவர்களுக்கோ, இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு என்று அவர் சொல்லுகின்ற போது அகமதியா முஸ்லிம்களை அவர் மேற்கோள் காட்டுகிறார். இவர்களுக்கெல்லாம் இனி இந்த வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினராகுவதற்கு இடம் கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று பெண்களோ அல்லது குழந்தைகளோ வாரியத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் போது அவற்றை அரசு பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த மசோதாவிற்கு எதிர்கட்சிகளும் உண்மையில் ஆதரவு அளிக்கின்றன. ஆனால் அரசின் நிர்பந்தம் காரணமாக எதிர்கட்சிகள் இந்த மசோதாவை வெளிப்படையாக எதிர்ப்பது போல் காட்டிக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியங்கள் மாஃபியாக்களால் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களே தன்னிடம் தெரிவித்திருப்பதாக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். தமிழகத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி பேசிய அவர், தமிழகத்தில் திருச்சிக்கு அருகே திருச்செந்துறை என்ற ஒரு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலும் உள்ளது. ஒரு விவசாயி ஒருவர் தனக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்ய சென்ற போதுதான் அந்த ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது போன்ற இதுல சில முறைகேடுகள் எல்லாம் கூட நடைபெறுகின்றது. இது போன்ற விஷயங்கள் நடைபெறுகின்ற போது அதை மத கண் கொண்டு நாம் பார்க்க கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் இது ஆழமான ஒரு விரிவான ஆலோசனைக்காக தேர்வு குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது.
நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. யுனைடெட் வக்ஃப் ஆக்ட் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் உம்மீத் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கமளித்து பேசினார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.